அந்த குழந்தைய வந்து நம்ம வந்து லேசாக நீங்கள் வந்து இந்த ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து இந்த பக்கம் போப்பா அப்படின்னு சொன்னால் போதும், அவன் அதை விட அங்கே ரோடே போட்டு கொடுத்துருவான். அந்த அளவுக்கு திறமைகள் வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து வீணடிக்கப்படுகிறது. குறிப்பாக வந்து அந்த யங் ஏஜ் டேலண்ட் வந்து அண்டு நம்ம கண்ட்ரியில் இருக்கிற பாப்புலேஷன் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இந்தியாவோட மீடியன் ஏஜ் வந்து 28.3, சைனா வந்து 38.4. அதனால தான் சைனா 3 குழந்தை பெற்றுக்கங்க அப்படிங்கிறாங்க. தே வாண்ட் டு இன்க்ரீஸ் த பாப்புலேஷன். உலகம் முழுவதும் வயோதிக நாடுகளாகிட்டுருக்கு. நம்ம நாட்டில் வந்து நல்ல சிறந்த இளைஞர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒரு தரமான கல்வியை கொடுத்தோம் அப்படின்னா உலகளாவிய வாய்ப்புகள் இருக்குது. எமர்ஜிங் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய ஏரியாஸ் வந்து நமக்கு தெரியாது. இன்றைக்கி வந்து உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதுன்னா, ஒரு துறையோட வளர்ச்சி இன்னொரு துறைக்கு எவ்வாறு உதவுதுங்கிறது தான் இன்றைக்கி நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ நான் கரண்ட்லி ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அவர் ஐஐடி மெட்ராஸில் வந்து பயாலஜிக்கல் சயின்சஸ் வந்து படிக்கிறாரு. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வந்து படித்து கேன்சர் ரிசர்ச்சில் எங்கேயோ இருக்காங்க. 2017 நான் வந்து வேர்ல்டில் பெஸ்ட் பிளேஸஸ்க்கு அனுப்பியிருக்கோம். அவர் வந்து ஒர்க் பண்ண போகிறது வந்து கேன்சர் இம்யூனோதெரபிக்கு ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கு யார் வேர்ல்ட்லேயே பெஸ்ட் ப்ரொஃபஸர், எந்தெந்த இன்ஸ்டியூஷன்ஸ் எங்கே இருக்குது, யாரெல்லாம் எந்த ப்ரொஃபஸர்லாம் நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க, யாரை போய் நம்ம வந்து டச் பண்ணலாம், எந்த ப்ரொஃபஸர் இந்த ரிசர்ச்சில் வந்து அவர் இன்ட்ரெஸ்டடாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அந்த மாணவரை வந்து நாங்கள் தேட சொல்லி எடுத்துகிட்டு வந்த அவர் வந்து அவ்வளோ நல்ல டேட்டாஸ் எடுத்துகிட்டு வர்றார். அது அந்த மாணவருக்கு இவ்வளோ திறமைகள் இருந்து அது அப்படியே புதைக்கப்பட்டிருக்குங்கிற போது தான் நமக்கு அது வேதனையை தருகிறது. கரெக்டாக? ஏன்னா உலகத்தில் எங்கே போனாலும் இந்த குழந்தைங்க வந்து இன்றைக்கி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஒவ்வொரு கண்ட்ரி இந்த மாதிரி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னாலும் இது வந்து இப்போ ஒன்றும் புதுசாக நடக்கிறதில்ல. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஸ்டான்ஃபோர்ட் மாதிரி ஒரு பல்கலைக்கழகம் எடுத்துட்டிங்கன்னா 1891 இருக்குது அப்படின்னா இத்தனை ஆண்டுகளில் அந்த பல்கலைக்கழகம் எத்தனையோ சேலஞ்சஸை வந்து அது பார்த்துட்டு வந்திருக்கும். 1-2 பார்த்துருக்காது. நம்ம ஏதோ இதை விட்னஸ் பண்ணுறோம். இந்த ஒரு மொமெண்ட்டில் இந்த ஒரு பாயிண்டில் வந்து நம்ம பார்த்துட்டு வாய்ப்பே இல்லை, நம்ம எதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்கிறோமோ அதுக்குள்ளே உள்ள வாய்ப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய திறமைகள் இருந்தும் அந்த திறமைகளை நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது.